நான் இன்னைக்கு உங்களோட பேச போற வெப் சீரிஸ் பேர் வந்து கிராம் சிகிச்சாலயா. இந்த சீரியஸ் வந்து டிவிஎஃப் தயாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பஞ்சாயத்து போலவே வந்து இந்த சீரியஸும் வந்து அமைஞ்சிருக்கிறது தான். இது வந்து அவங்களுடைய ஒரு குக்கிராமத்துல ஒரு சின்ன குக்கிராமத்துல ஹாஸ்பிட்டலே இல்லாத காலத்துல இருக்கிற ஊர்ல, அதுவும் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கு. அந்த பப்ளிக் ஹெல்த் சென்டர் வந்து சரியா ஆப்ரேட் செய்யப்படாமல் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு டாக்டர், அது வெளிநாட்டுலலாம் படிச்சு பாஸ் ஆனா கிராமத்துக்கு சேவை செய்கின்ற மனப்பாடத்தோடு வர்றாரு. டெல்லியில் அவருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதை மீறி அந்த கிராமத்துக்கு வராரு. அந்த கிராமத்துக்கு வரும்போது இன்னைக்கு இருக்கிற பப்ளிக் ஹெல்த் சென்டர் விஷயம் வந்து எப்படி இருக்கு, அதற்கு பின்னாடி அந்த ஊர்லயே வந்து ஒரு போலி டாக்டர், ஒரு கம்பவுண்டர் டாக்டர் அவரு, அப்புறம் அந்த அந்த பெரிய பப்ளிக் ஹெல்த் சென்டர் சுத்தி இருக்கிற ஒரு நிலத்துல வந்து சும்மா தானே இருக்கு நிலம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விவசாயி, அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற ஒரு கம்பவுண்டருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறது, அப்படி பல கேரக்டர்கள் இதுக்குள்ள வந்து ரொம்ப ஹியூமரஸாகவும், அதாவது வயிறு குலுங்க சிரிக்கக்கூடிய காமெடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த சீரீஸ்ல இல்லை. ஏன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பப்ளிக் ஹெல்த் சென்டர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பப்ளிக் ஹெல்த் சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கும், நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி வந்து மக்களுக்கு சேவை செய்துன்றது வந்து நான் இந்த ஆட்சியில் கடந்த 20 ஆண்டுகளாவே இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அப்படியான விஷயத்துல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா செம்ம காமெடியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஊர்ல நடக்கிற எல்லா அராஜகங்களுக்கும் வந்து மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், ஏழை மக்கள், அவங்களுக்கு வந்து அரசாங்கம் என்னதான் செய்யலாம்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறது இல்லை. அதை தாண்டி அவங்க டாக்டரா அவங்களை ஏத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த உறவு முறை இருக்கு இல்லையா, அந்த அந்த எமோஷனல் கனெக்ஷன் வித் டாக்டர் அந்த பேஷண்ட், அது வராம போறதுக்கான காரணம் இப்படி பல விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து இந்த சீரீஸ்ல வந்து அங்கங்க சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்காங்க. இதுல இதுல வந்து கிளைமாக்ஸ் டுவார்ட்ஸ் த கிளைமாக்ஸ் சொல்லும்போது பார்த்தோம்னா அந்த அவங்களோட இருக்கிற எமோஷன் இருக்கு இல்லையா, அந்த எமோஷன் விஷயங்கள் வந்து இதுல இருக்கிற ஒரு நர்ஸ் இருக்காங்க, நர்ஸோட பையன் மூலமாக ஒரு எமோஷனல் கனெக்ட் வருது, அவனுடைய ஃபர்ஸ்ட் பேஷண்டா அவன் உருவாகிறது எப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ அதையும் வந்து இந்த சீரீஸ்ல வந்து ரொம்ப அழகா எமோஷனலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா அதே நேரத்துல இது வந்து பஞ்சாயத்து போல பயங்கர இல்லாரைஸா இருக்குதா, நீங்க நினைச்சு பார்த்து இல்ல இது மாதிரி விஷயம் இருக்கா, அந்த கேரக்டர்கள் உங்களுக்கு வந்து பயங்கரமா பிடிக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த கேரக்டர் இந்த கிராம் சிகிச்சையாலயா பாக்குறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். இது ஒருவேளை பஞ்சாயத்து எல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு மாற்று குறைவா தான் இருக்கு டிஎஃப். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட்டேஷனான ஒரே மாதிரியான ஒரு அந்த அந்த காமெடி சென்ஸ் இருக்கிற வேற ஒரு களத்துல இருக்குங்கிறது தான் சொல்லணும். அதை தாண்டி இதுல வந்து பெரிய அளவுக்கு ஈர்ப்போ இல்லை அது பார்த்தே ஆகணுன்ற விஷயமா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்றது வந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபிளா ஆயிடுச்சுன்னு தோணுது. இது வேற விதமான திரைக்கதையை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால இந்த சீரீஸ் வந்து நீங்க ஒரு பஞ்சாயத்து டைப்பான சீரீஸ்க்கு வந்து துப்பாட்டியா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணாங்க, ஒரு புல்லட்டை வச்சு ஒரு சீரீஸ் பண்ணாங்க, அதுவும் அமேசான்ல இருக்கு. அதுவும் நல்ல இதே போல ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள அமைந்த விஷயம் தான். அந்த மாதிரி சீரீஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த சீரீஸ் பார்க்கலாம். அது அமேசான் ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.